ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிச் போலீஸ் எபிசோட் நம்பர் 5. எபிசோட் ஸ்டார்ட்ல அந்த அசிஸ்டன்ட் ஹீரோவோட மண்டையை உடைக்க ஹீரோயினும் வேகமா வந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ மயங்கல. ஹீரோவும் எந்திரிச்சு ஏன்டா அடிச்சேன்னு கேட்டா அவன் மறுபடியும் அடிக்க வருவான். ஹீரோ அசிஸ்டன்டோட கையை முறுக்கி கீழ்த்தல அவன நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்வான். 10 வருஷமா இந்த அசிஸ்டன்டோட பெயிண்டிங்கை தான் ப்ரொஃபசர் நோவா தன்னோட பெயிண்டிங்னு டிஸ்ப்ளே பண்ணி ஃபேமஸ் ஆயிருப்பாரு. பாவம், இந்த அசிஸ்டன்டாலையும் எதுவும் பண்ண முடியாது. சூசைட் பண்ணிக்கும் போது கூட எதுவும் பண்ண முடியாம வேடிக்கை தான் பார்ப்பான். எப்படியாவது இந்த ப்ரொஃபசர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அப்ராடுக்கு போய் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணுன்றதுதான் இவனோட ஆசை. ஆனா அந்த ஆசையும் அந்த ப்ரொஃபசர் போய் சொல்லி கெடுத்துருவாரு. இதெல்லாம் அசிஸ்டன்ட் சொல்ல ஈரவும் ஏண்டா 10 வருஷமா அவர் பின்னாடி என்னன்னு சொல்றியே, அப்படின்னா நீ ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கலாம். ஆனா நீ அது பண்ணல. அவரோட பேரை நீ யூஸ் பண்ணி உன்னோட பெயிண்டிங்கை நீ ஃபேமஸ் ஆக்கியிருக்கேன்னு ஹீரோ சொல்ல இது கேட்ட அந்த அசிஸ்டன்ட்டுக்கும் கோவம் வரும். ஹீரோவும் இங்க பாரு, நான் ஹேண்ட்கப்லாம் எடுத்துட்டு வரல, ஒழுங்கா நீயே என் கூட வந்துருன்னு சொல்ல அந்த அசிஸ்டன்ட் வயிற்றுலயே குத்திப்பான். ஹீரோவும் பத்திரி போய் பார்க்க கரெக்டா ஹீரோயின் வந்துருவாங்க. இப்ப ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் கோவமா நீ இம்மெச்சூர் ரூடு இப்படிதான் நினைச்ச, ஆனா நீ அதை விட ரொம்ப மோசமா இருக்க. என்னால உன்னை ரிஜெக்ட் பண்ண முடியாது. என்னோட தலையெழுத்து, நான் தான் உன் டீம் லீடரா இருக்கணும். உன்னை என் டீம்ல வச்சிருக்கிறது என் தலை மேல ஒரு பாம் வச்சிருக்க மாதிரியே இருக்கு. இந்த எலெக்ஷன் தான் எனக்கு இருக்க ஒரே ஓப்பு. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்க வந்து போயிடுவ. அந்த நம்பிக்கையில மட்டும்தான் இருக்கேன்னு ஹீரோயினும் கோமா போக இதை அந்த ரிப்போர்ட்டை போட்டோ எடுத்துப்பான். ஹீரோவும் வீட்டுக்கு வந்து அவர் டிஷர்ட்ல இருக்க பிளட்டை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோனுக்கு செம்ம திட்டு விழும். ஒருவேளை அந்த அசிஸ்டன்ட் ஹீரோவை குத்திருந்தா அதுக்காக தான் ஹீரோவை கூட பாத்துக்க முடியாதுன்னு சீஃப் திட்டிட்டு இருப்பாரு. சீஃபுக்கு அவரோட கவலை. ஹீரோயினோட ஹெட்டுக்கும் ஹீரோயினை பிடிக்காது. அதுக்கு காரணம் ஹீரோயினோட அப்பா. ஹீரோயினோட ஹெட்டோட சூப்பர்வைசரா இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தப்பு பண்ணி டிஸ்மிஸ் ஆயிருக்காரு. அதனால ஹீரோயினுக்கு ஹீரோயினை பிடிக்காது. தன்னோட அப்பா தப்பு பண்ணலன்னு ஹீரோயினும் நம்புறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து ஒரு பிளாக் பாக்ஸ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த அசிஸ்டன்ட் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண அவனும் என்ன நடந்ததுன்னு சொல்றான். கோவத்துல அந்த ப்ரொஃபசரை முதுகுலயே குத்திருப்பான். ப்ரொஃபசர் திரும்பி பார்த்த உடனே பயந்து ஓடி போயிருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரொஃபசர் கிட்ட சாரி கேட்டு இப்படியாவது கெஞ்சி தன்னோட பெயிண்டிங் தானே சொல்ல வைக்கலான்னு திரும்பி வந்தா ப்ரொஃபசர் அங்க இறந்து கிடப்பாரு. அதுவும் வயித்துல குத்தப்பட்டு. சரி, அந்த ஸ்கார்ஃபை பத்தி விசாரிச்சா அது ப்ரொஃபசரோட வைஃப் தான் வாங்க சொன்னாங்களாம். ஜெயிலுக்கு போக போறன்னு பயத்திலேயே அவன் வயித்துல குத்திக்கிட்டான். இவன் எப்படி கொலைலாம் பண்ணுவான்? அதனால இப்ப இவங்களோட சந்தேகம் ஃபுல்லா அந்த ப்ரொஃபசரோட ஒய்ஃப் மேலதான். ஹீரோ நைட் ஃபுல்லா தூங்கி இருக்க மாட்டாரு. அதனால பட்லர் அங்கிள் செக்கப்புக்கு கூட்டிட்டு போவாரு. எல்லாம் நார்மல் தான். ஹீரோவோட அப்பா தான் கூட்டிட்டு போக சொன்னாரா. இது கேட்ட ஹீரோவும் ஓ, மேயர் எலெக்ஷனுக்காக நல்ல அப்பாவை நடிக்க கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாரா, எனக்கு கேஸ் இருக்குன்னு ஹீரோ கிளம்பிடுவாரு. அங்கிளும் ஹீரோவோட அப்பாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. ஹீரோ ஜோய் டின்னருக்காக இன்வைட் பண்ணி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு கேட்க ஜோயும் ஃபர்ஸ்ட் டேல என்ன சொல்லணுமான்னு கேட்பான். இவன் வேற ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, அதெல்லாம் வேணாம், நேத்து மட்டும் சொன்னா போதுன்னு ஹீரோவும் சொல்ல நீங்க ரிப்போர்ட் பண்ணல, சஸ்பெக்ட் வேற கத்தியால குத்திக்கிட்டான், இதெல்லாம் ஹீரோனுக்கு தான் ப்ராப்ளம் சொல்ல ஹீரோவும் ஆனா அவனே தானே குத்திக்கிட்டான், அதனால ஹீரோனுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்க அப்படிதான் அந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் ஆகுமா. இது பத்தாக்குறைக்கு சுப்பீரியர்ஸ்க்கு வேற ஹீரோனு பிடிக்காது. ஹீரோவும் ஏன்னு கேட்க ஆனா ஜோய் சொல்ல மாட்டான். ஹீரோயின் கிட்டே கேட்க சொல்வான். அதனால ஹீரோ ஜோய்க்காக வைன் வாங்கி தருவாரு. 3 மில்லியன் வைன். அதை ரிஜெக்ட் பண்றதுக்கு ஜோய்க்கு மனசு வரல, குடிச்சிருவான். இப்ப போதையிலே எல்லா உண்மையே சொல்வான். ஹீரோனோட அப்பாவும் போலீஸ் தான். 30 வருஷமா வேலை செஞ்சிருக்காரு. ரொம்ப டேலண்டான போலீஸ். ஆனா அவரு ரிட்டையர் ஆக போற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கினதை சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் போலீஸ ஜாயின் பண்ணிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோயினை யாருக்கும் பிடிக்காது. பின்னாடி தப்பு பேசுவாங்க. ஹீரோயின் மேல கொஞ்சம் ஜெலசியும் ஜாஸ்தி. இந்த உண்மையை சொன்னது பத்தாதுன்னு இன்னொரு உண்மையை சேர்த்து சொல்வான். இப்ப கேஸ்ல டவுட் அந்த ப்ரொஃபசரோட ஒய்ஃப் மேல தானே. எங்க ஹாஸ்பிட்டல்ல அசிஸ்டன்ட் விஐபி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட்டுக்கு ஒண்ணும் புரியல. ஆனா நமக்கு தான் தெரியுமே, அது எல்லாம் ஹீரோவோட வேலை தான். அசிஸ்டன்ட்டும் சாரி சொல்ல போறியான்னு கேட்க ஹீரோவும் அதெல்லாம் என்னால முடியாது, வேணா மென்டல் டேமேஜ்க்கு எவ்வளவு ஆகும்னு சொல்லு, நான் காசு தரேன், அந்த காசை வச்சு நீ அப்டேட் போன்னு சொல்ல அசிஸ்டன்ட்டும் இதுக்கு மேல நான் எங்க இருந்து அப்டேட் போக்குறது, ஜெயிலுக்கு தான் போக போறேன்னு வாழ்க்கையை வெறுத்து பேச ஹீரோவும் ஐய நீ அந்த ப்ரொஃபஸரை லைட்டா தான் குத்துன, இப்ப சந்தேகம் ஃபுல்லா அந்த ஒய்ஃப் மேலதான், என்ன எவிடன்ஸ் தான் கிடைக்கலன்னு சொல்ல இந்த அசிஸ்டன்ட்டும் கொஞ்சம் யோசிச்சு ப்ரொஃபஸரோட பாடியில உங்களுக்கு கீ கிடைச்சதான்னு கேட்பான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்ண ஹீரோயின் அட்டன் பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஹீரோயின் ஹீரோவோட காலையை கண்டுக்க மாட்டாங்க. ஹீரோவும் மெசேஜ் எல்லாம் அனுப்பி பாப்பாரு. ஆனா எந்த யூஸ் இல்ல. அடுத்த நாள் காலையில ஹீரோயினும் கார்ல ஏற ஹீரோ இன்னொரு சைட்ல இருந்து காஃபியோட கார்ல ஏறுவாரு. ஏன் கால் அட்டன் பண்ணல, என் கால்லாம் நீ அட்டன் பண்ணணும்னு ஹீரோவோ காஃபி கொடுக்க ஹீரோயினும் நீ இப்படிலாம் பொலைட்டா பேச மாட்டியே, என்னாச்சு, தான் அசிஸ்டன்ட் மீட் பண்ண விஷயத்த சொல்ல ஹீரோயினும் மறைப்பாங்க. அசிஸ்டன்ட் நான் இன்வெஸ்டிகேஷனுக்குலாம் மீட் பண்ணல, சும்மா போய் மீட் பண்ண. அப்பதான் ஒரு விஷயத்த சொன்னான். ப்ரொஃபசர் கிட்ட ஒரு கீ இருக்கான், அது அவரோட பிரைவேட் சேஃபோட கீயா. அதை திருட சொல்லி வைஃப் கூட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டாங்களாம்.
இப்ப அந்த கீ இல்லன்னா என்ன அர்த்தம்? வைஃப் தான் எடுத்திருக்கணும். இத வச்சு அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்ல ஹீரோ இன்னொரு ப்ராமிஸும் பண்ணுவாரு. இனிமே ரிப்போர்ட் பண்ணாம எதுவும் பண்ண மாட்டேன்னு. ஹீரோயின் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஹீரோ வாங்கி கொடுத்த காஃபியை மட்டும் குடிப்பாங்க. அத பத்தி ஹீரோவும் ஸ்மைல் பண்ணுவாரு. இப்ப சும்மா அந்த வைஃப் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி பண்ணி இந்த அசிஸ்டன்ட் செத்துட்டான்னு சொல்ல ஹீரோயின் இருக்கும்போது எந்த எக்ஸ்பிரஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஹீரோயின் போன பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவா. பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவன் செத்துட்டான், பேங்க்குக்கு வான்னு சொல்வா. இப்ப இவங்க 2 பேரும் போய் பேங்க்ல ப்ரொஃபஸரோட லாக்கரை ஓபன் பண்ணா அங்க ப்ரொஃபசர் இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்த போட்டோ வச்சிருப்பாரு. பக்கத்துல இருந்த பேங்க் மேனேஜரும் வாவ் ப்ரொஃபசர் அப்ப உங்களை டைவர்ஸ் பண்ண பார்த்தாரா? அது ஹீரோ தான். இப்ப லாக்கர் கீழே தான் ஒய்ஃபோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கே, அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ப்ரொஃபசரோட ஒய்ஃப் தான். அந்த ப்ரொஃபசரை கொன்னுட்டு மேல பெயிண்ட் ஊத்திட்டு வந்திருப்பா. பாய் ஃப்ரெண்டு நைஸா எனக்கு இந்த கொலைக்கு சம்மந்தம் இல்ல, அந்த லேடி தான் கொலைக்காரின்னு நைஸா நகர்ந்து போக ஜோயும் பார்க்க பிடிச்சிருவாங்க. பாய் ஃப்ரெண்ட் மாட்டி விட்டேன்னு ஒய்ஃபுக்கு சமக்கம் வந்துடும். பிடிச்சி பாய் ஃப்ரெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவா. ஹீரோக்கு தான் ஒரு நல்ல பழக்கம் இருக்கே, யார் சண்டை போட்டாலும் வேடிக்கை பாக்குறது. அவரு ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு, மத்தவங்க எல்லாம் தடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. ஹீரோ அந்த கேலரி டைரக்டருக்கு கால் பண்ணி ஒரு ஐடியா சொல்வாரு. இப்ப அந்த எக்ஸிபிஷன்ல ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் நேம் வச்சு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அத பார்த்த சூவோட அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தன்னோட பொண்ணோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னு. இதுக்கு ஹெல்ப் பண்ண டிடெக்டிவ்க்கு தேங்க்ஸ் அல்ல, ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த கேலரி ஹீரோயினும் பார்ப்பாங்க. லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்க. ஹீரோ வீட்டுக்கு வர அங்க ஹீரோவோட அண்ணா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சொல்லாம வீட்டை ஷிஃப்ட் பண்ணதுக்கு லைட்டா திட்டுவாரு. ஹீரோவும் வா அண்ணன்னு கூட்டிட்டு போக ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ ஒருத்தவங்க டிடெக்டிவ்னு கூப்பிட்டாங்களே அதை சொல்லி ஹீரோவும் சந்தோஷப்படுவாரு. ஹீரோ பண்ண இந்த வேலையினால மேயர் எலெக்ஷனுக்கு ஹீரோவோட அப்பாக்கு நல்லது நடக்குது. இது அந்த அப்போசிஷன் பார்ட்டிக்கு பிடிக்கல. ரிப்போர்ட்டருக்கு ஆல்ரெடி ஹீரோ பிடிக்காது. அந்த ரிப்போர்ட்டரோட சேர்ந்து ஹீரோ ஒரு இல்லெஜிமேட் சைல்டுன்னு ப்ரூவ் பண்றதுக்காக பிளான் பண்ணுவாங்க. அடுத்த நாள் ஹீரோவும் காஞ்சி போன இலைய பாத்துட்டு இருக்க அந்த பக்கமா போன ஹீரோவோட அப்பாவும் அந்த இலையில பூச்சி அடிச்சிருக்குன்னு சொல்வாரு. ஹீரோ அந்த மரமே செத்து பூச்சின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஹீரோ அதுக்காக என்ன பண்ணுன்னு கேட்க சொன்னா மட்டும் ஹீரோக்கு புரிய போது. ஹீரோ கேட்கறதுல இருந்து ஹீரோட அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு. தன்னோட வீட்டுல இருந்து பெஸ்டிசைட்ஸ் எடுத்துட்டு வர பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவும் நான் 7 வயசு வரைக்கும் இங்கதான் இருந்தேன்னு சொல்ல ஹீரோயின் அப்பாவும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாப்பாரு. ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோயின் அப்பாவும் நீ ஓகேவான்னு கேட்க ஹீரோ அந்த இடத்துல மயங்கி விழுந்திருப்பாரு. இப்ப அந்த பையன் தான் ஹீரோன்னு தெரிஞ்ச உடனே நீயே ஸ்ப்ரே பண்ணிக்கோப்பான்னு தன்னோட வீட்டுக்கு போயிடுவாரு. ஒரு வழியா ஹீரோயின் தன்னோட குப்பை வண்டியை கிளீன் பண்ணிட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயின் அப்பா மீட் பண்ண விஷயத்த சொல்வாரு. ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஹீரோயின் அப்பா யார்கிட்டயும் அவ்வளவு பேச மாட்டாராம். இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வரும். ஒரு டெட் பாடி கிடைச்சதான். 4 பேர் அந்த வீட்டுக்கு போவாங்க. ஹீரோயினும் ஹீரோவை ஒவ்வொரு வீடா போய் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்ல ஹீரோவும் பாக்குறாரு இப்படி தனியால பண்றதுன்னு. ஹீரோயின் பார்க்க இவங்க 2 பேரும் மட்டும் வீட்டுக்குள்ள போய் அந்த டெட் பாடி பார்ப்பாங்க. அது பாக்குறதுக்கு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கும். இறந்து போனவரு ஒரு தாத்தா. அவங்க பேத்தி கிட்ட போய் இன்வெஸ்டிகேட் பண்ணா அந்த பொண்ணு காலையில போன் பண்ணி பாத்திருப்பா. அவங்க தாத்தா அட்டன் பண்ணல. சந்தேகப்பட்டு வீட்டுக்கு வந்து பார்க்க தாத்தா இறந்து கிடப்பாரு. தொண்டையில ரைஸ் கேக் அடிச்சிருக்கும். அந்த ஃபுட் அடிச்சுதான் இறந்திருப்பாரு. எந்த ஒரு ஐட்டமும் திருட்டு போல. நேச்சுரலான சாவதான் நினைப்பாங்க. இங்க ஹீரோ ஒவ்வொரு வீடா போய் இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு போனா ஒரு வீட்டுல நாய் குளிக்கும், ஒரு வீட்டுல ஒரு ஆன்டி குளிப்பாங்க, இன்னொரு வீட்டுல நல்ல பல்கா 4-5 பேரு குழி தோண்டிட்டு இருப்பாங்க. என்னடா பண்றீங்கன்னு பார்த்தா செடி வளர்க்கறதுக்கு குழி தோண்டுறானுங்களாம். ஹீரோவும் இதை ஏன்டா இவ்வளவு பயங்கரமா பண்றீங்கன்னு பார்க்க இப்ப ஹீரோயின் கிட்ட ரிப்போர்ட் பண்ணும். ஜோய் ஒரு சைட்ல போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பான். எதுவும் கிடைக்கல. ஹீரோ கிட்ட நீ என்ன பண்ணேன்னு கேட்க ஹீரோவும் நான் அந்த வீட்டுக்கு போனேன். அங்க ஒரு கொடூரமான ஆன்டி இருந்தாங்க. இன்னொரு வீட்டுல நாய் இருந்தது. இன்னொரு வீட்டுல இன்னொசன்டான தேட்டப்பட்ட பசங்க செடி வச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ ஏதாவது வளரிட்டருன்னு ஹீரோயின் போயிடுவாங்க. இது ஒரு நேச்சுரல் டெத்னால கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப போர் அடிக்குமா, தூங்கிடுவாரு. கண் முழிச்சு பார்த்தா சுத்தி யாருமே இல்ல. ஹீரோவும் வீட்டுக்கு போலான்னு போகும்போது கடையில பார்த்தா அந்த தாத்தாவோட பேத்தி வருவா. ஹீரோன்னு தான் கேப்பா ஹீரோன் அங்க இல்லையா, நீங்க டிடெக்டிவான்னு ஹீரோவை பத்தி கேப்பா. உடனே ஹீரோவும் தன்னோட போர்டு எல்லாம் எடுத்து தான் ஒரு டிடெக்டிவ்னு காட்ட அந்த பொண்ணு கேப்பா. இப்ப ஹீரோயின் ஆபீஸ்க்கு வர ஹீரோவும் ஒரு மர்டர் கேஸ் வந்துருச்சு. அந்த பொண்ணு சொன்ன விஷயத்துல சொல்வாரு. அந்த தாத்தாக்கு ரைஸ் கேக் சாப்பிட பழக்கமே இல்லையா, அப்புறம் எப்படி அது தொண்டையில எடுக்கும். ஆனா இது கொலையா இருந்தா யாரும் ஃபோர்ஸ் பண்ணி வீட்டுக்கு வந்து தடையும் இல்ல, யாரும் எதையும் எடுத்துட்டும் போல, இப்படி இது மர்டர் கேஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும் கேட்க ஹீரோவும் உன்னு காணாம போச்சு, சீல் காணாம போயிடுச்சு. இது கேட்ட எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சாதாரண சீல் தானே, எல்லார் வீட்லயும் இருக்கும், அதுக்காக யாராவது கொலை பண்ணுவாங்களான்னு எல்லாரும் சிரிக்க தாத்தா பேத்தி கிட்ட சொல்லிருக்காராம் அது சாதாரண சீல் இல்லைன்னு. ஆனா யாரும் நம்ப மாட்டாங்க. பார்க்கும் ஹீரோவும் சண்டை போட்டுப்பாங்க. அப்ப ஒரு டீல் போடுவாங்க. ஒருவேளை இது மர்டர் கேஸா இருந்தா ஹீரோ பார்க் அடிக்கலாம், இல்லனா பார்க் ஹீரோ அடிப்பான். இப்ப ஹீரோவும் அந்த சீலை பத்தி ரிசர்ச் பண்ணுவாரு. உண்மையாவே அந்த சீலு சாதாரண சீல் இல்ல, அது ஜியோசான் ஆட்சியில இருந்த சீலு. வெறும் 412 சீல் தான் அந்த மாதிரி இருக்கும். அதுல 73 ஆல்ரெடி தொலைஞ்சு போயிடுச்சு. இங்க ஹீரோயின் ஹீரோ முன்னாடி எதுவும் காட்டிக்கலனாலும் ஹீரோ சொல்றதுனா போனா போட்டுன்னு விட மாட்டாங்க.
எப்பவுமே ஹீரோயின் கிராஸ் செக் பண்ணுவாங்க. இப்ப யூனோ கிட்டயும் கால் பண்ணி அட்டாப்சி ரிசல்ட்ல ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கான்னு கேட்க, முதல்ல யூனோக்கு இது வித்தியாசமா தெரியல. ஆனா ஹீரோயின் கேட்ட பிறகு அவளுக்கு சடனா ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகும். இதே மாதிரி ரைஸ் கேக் அடிச்சு 2 வயசானவங்க இறந்து போயிருக்காங்க. ஹீரோயின் வண்டியை திருப்பி யூனோ கிட்ட போய் பேச, நார்மலா ரைஸ் கேக் சாப்பிட்டா அந்த ரைஸ் கேக்ல பல் தடம் இருக்கும். ஆனா இறந்து போன டெட் பாடியில அந்த மாதிரி எந்த பல் தடமும் இல்ல. யாரோ ரைஸ் கேக்க கட் பண்ணி திணிச்ச மாதிரி இருக்கு. இதுவே இவங்க சந்தேகத்தை உறுதிப்படுத்துது. ஆனா பிரச்சனை என்னன்னா, மத்த 2 கேஸ பார்த்தது ஹீரோயின் டிபார்ட்மெண்ட்ல இருக்க டீம் 2. ஹீரோயினுக்கும் அந்த டீம் 2 டிடெக்டிவ் ஆனுக்கும் சுத்தமாகாது. அடுத்த நாள் காலையில ஹீரோயினும் சிரிக்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டிடெக்டிவ் ஆன் கிட்ட போய் சாக்லேட்லாம் கொடுத்து பேச, ஆனா அந்த டிடெக்டிவ் ஆனோ என்ன பர்சன் கழட்டிட்டியா, என்ன வேணும்னு கேட்பாரு. ஹீரோயினும் அந்த கேஸ் ஃபைல் வேணும்னு கேட்க அவர் கொடுக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா திட்டுவாரு, என்னோட ரிப்போர்ட்டே சந்தேகப்பட்டியான்னு. ஹீரோயினோ எவ்வளோ புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, இது ஒரு சீரியல் மர்டர் கேஸ்ன்னு. ஆனா அவருக்கு அதுல எதுவும் விழாது. ஹீரோயினி இப்ப இந்த கேஸை பத்தில டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மத்த 2 தாத்தா வீட்டுக்கு போய் பார்க்க, அவங்க வீட்லயும் ஏதோ ஒரு வேல்யூபிளான பொருள் காணாம போயிருக்கு. அந்த பொருளோட மதிப்பெல்லாம் 10 மில்லியன் 20 மில்லியன் இருக்கும். குடும்பத்துல இருக்கவங்களாம் அவங்க வீட்டுல விலை உயர்ந்த பொருள் காணாம போனதை இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இறந்து போன தாத்தாங்களாம் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்க. அவங்களுக்கு பெருசா சந்தேகம் வரல. அவங்க எல்லார் வீட்டு கதவுலையும் ஒரு சர்ச்சோடைய பேர் எழுதப்பட்டிருக்கும். இவங்க எல்லாருமே அந்த சர்ச்சோட மெம்பர்ஸ். அங்க போய் விசாரிச்சா இவங்களாம் பணக்காரங்கன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்களுடைய சொத்து விஷயத்தெல்லாம் அந்த சர்ச்சில் இருக்கிற அக்கௌண்டர்ஸ் பார்க்கலாம். அங்க போய் விசாரிக்க அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அவளோட அக்கௌண்ட் புக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிருக்கான். யாருக்கும் தெரியாம இவளே ஒரு புது புக்கை ரெடி பண்ணிருக்கா. இப்ப தன்னாலதான் இந்த கொலை நடந்துச்சா, நான் ஜெயிலுக்கு போக போறேன்னா நான் அழ ஆரம்பிச்சிருவா. ஹீரோவை டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுத்து சமாதானப்படுத்துவாரு. இங்க ஈவனாவும் அந்த தாத்தாவுடைய பாடியை உத்து பார்க்க, அந்த தாத்தாவுடைய பாடியில நிக்கோட்டைன் இருக்கும். அத மச்சத்துக்குள்ள ஊசியை வச்சு இன்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அது கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஆனா இப்போ பூத கண்ணாடிலாம் வச்சு எப்படியோ கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த நிக்கோட்டைன் மருந்து எடுத்துக்கிட்டா ஹார்ட் அட்டாக் வரும். சோ இதை இன்ஜெக்ட் பண்ணி தான் இந்த தாத்தாவை கொண்டிருக்காங்க. இப்போ இது ஹீரோ சொன்ன மாதிரி ஒரு மர்டர் கேஸ் ஆச்சா, பார்க்க சோகமாயிடுவான். ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ கிட்ட போய் கண்ணத்தை கட்டுவான். ஹீரோவும் நான் இப்படி அடிக்கவா அப்படி அடிக்கவா அப்புறம் அடிக்கிறேன்னு சொல்ல, பார்க்க இப்பவே அடின்னு சொல்லுவான். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோனோ சி குழந்தைங்களா நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, கேஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்ல 2 பேரும் சமத்த கேஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த தாத்தாவோட வீட்டுக்கு சந்தேகப்படுற மாதிரி 2 பேர் வந்திருப்பாங்க. ஆனா கேமரால அவங்க ஃபேஸ் பதிவால எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. அப்ப ஹீரோ எதாச்சியமா அங்க இருக்கிற எல்லா ஃபியூனரல் போட்டோவும் வீட்ல எடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்ல, இவங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஃபியூனரல் போட்டோவை ஃப்ரீயாவே 2 நபர்கள் எடுத்து கொடுத்து போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் கல்பிரிட். ஃபியூனரல் போட்டோனா வயசானவங்க சாகிறதுக்கு முன்னாடி தங்களோட ஃபியூனரலுக்காக எடுத்துக்கிற போட்டோ. இந்த போட்டோவை ஃப்ரீயா எடுத்து கொடுத்த அந்த போட்டோகிராஃபர்ஸ் தான். அவனுங்களே போட்டோகிராஃபர் கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கோம், ஃப்ரீயா எடுத்து கொடுக்குறோன்னு அப்ரோச் பண்ணி இந்த தாத்தா அவங்கள போட்டு தள்ளியிருப்பானுங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.